வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மேஷ ராசி ராசிநாதனோடு சேர்ந்த சுகஸ்தானாதிபதியான சந்திரன் உங்களுக்கு சந்தோஷத்தையும் உடல் ரீதியான புத்துணர்ச்சியும் ஏற்படுத்துகிறாரு. மனோகாரகன் சந்திரன் ராசிநாதனோடு சேர்றதுனால உடம்பும் மனசும் புத்துணர்ச்சியோடு இருப்பீங்க. 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனோட இந்த இரு கிரகங்கள் சேருகின்ற காரணத்தினாலையும் அந்த 5ஆம் வீட்டு அதிபதியோட சூரியனோட சந்திரன் பரிவர்த்தனை பெறுகின்ற காரணத்தினாலையும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கவலைகள் விலகும். வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கலைத்துறை நண்பர்களுக்கு வியாபார செழிப்பு ஏற்படும். எல்லாமே வியாபாரம் தானே. கலைத்துறையிலையும் சினிமாவை விற்றாலும் வியாபாரம், சினிமாவில் ஏதாவது ப்ராடக்டை விற்றாலும் வியாபாரம், சின்ன திரையில் ஏதாவது விற்றாலும் வியாபாரம் தான். ஸோ கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு, அதாவது அரசியல்வாதிகள், அரசியல் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, அதாவது கட்சிகளுக்கு ஏதாவது பொருட்கள் சப்ளை பண்ணுறவங்க, இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் என்னதான் நல்ல விஷயங்கள் நடந்தாலும் சனி செவ்வாய் சம்பந்தம் இருக்கிறதுனால எல்லா ராசிக்காராலுமே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. வீண் விவாதங்களை தவிர்ப்பதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் சற்று உங்களுடைய மதிப்பை குறைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. இனிமையாக தான் பேசுவீங்க, சந்தோஷமாக தான் பேசுவீங்க. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தும். அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். ஆனால் மனசில் ஒரு இனம் புரியாத கடந்த கால கவலைகள் மீண்டும் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையை பற்றிய கவலை, நீங்கள் வயதானவர்களாக இருந்தால் உங்கள் குழந்தைகளை பற்றிய, உங்களுடைய உறவினர்கள் பற்றிய கவலை, நீங்கள் புலம்பி தள்ளுற மாதிரி சில செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு கெடுதல்கள் இல்லை, அதனால் கவலைப்பட வேண்டாம். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். அதே சமயம் உத்தியோகத்தில் உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் போராடினா தான் வெற்றி கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சலிப்புத்தன்மை இருக்கும். அதாவது என்னடா இது ரொட்டீனாக ஒரே வேலையை பண்ணுறோமே, நம்ம காத்தால எழுந்திரிச்சா ஒரே வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறோம், கையெழுத்து போடுறோம், டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறோம், இதே வேலை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி ஒரு டைப்ரைட்டிங் வேலை பண்ணுறவர், டைப்ரைட்டர் டெய்லி டைப்பிங் தான் பண்ணுறாரு. அதை மட்டும் அவர் பண்ணுறதுனால அவருக்கு ஒரு சலிப்புத்தன்மை ஏற்படும். அதனால் கொஞ்சம் இல்லை, இன்றைக்கி மனசை மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது, அதாவது சினிமாவுக்கு போகிறது, இல்லை பார்க்குக்கு போகிறது, மாலுக்கு போகிறதெல்லாம் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு மனசில் தெளிவு ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தாலும் பெற்றோரின் அனுசரணையான போக்கு அந்த பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாமல் உங்களை காப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரிஷப ராசி 4ஆம் இடத்துல ராசிநாதன் சுக்கிரனோடு சேர்ந்த சந்திரன் செவ்வாய் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக அலைச்சலை ஏற்படுத்துவார். ஆஃபீஸ்க்கு இடம் பார்க்கணும், இல்லை ஆஃபீஸுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபடுத்துவார். அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி அதே நண்பர்களிடம் பகைமை பாராட்டுவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்துவார். முடிந்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு உதவி செய்கிறவங்க, உங்களுக்கு சப்ளை பண்ணுறவங்க, உங்களுடன் தொடர்பில் இருப்பவர்களிடம் யாரிடமும் முன்கோபத்தை காட்டாமல் இருப்பது நல்லது. அதாவது இன்றைக்கி முன்கோபங்கிறது இயலாமையின் வெளிப்பாடாக இருக்கும். சில சமயம் அவர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவீர்கள். அதெல்லாம் பண்ணாமல் இருங்க. ஏன்னா உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையின் கோபம் உங்களுக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு லாபகரமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார ரீதியான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லை, ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிற காரியத்திலும் வெற்றியை தரக்கூடிய முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார அனுகூலம் ஏற்படுகின்ற வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். அரசாங்க வகையில் வெற்றிகள் கிடைக்கும்.
அரசாங்கத்திடமிருந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்கம்னா உடனே டைரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. நீங்கள் எங்கேயாவது பேங்க்கில் லோன் ப்ராசஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை ஏதாவது என்கொயரி பண்ணியிருந்தாலோ அதன் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் சற்று முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. சுக குறைவு ஏற்படுறதுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம் கவலையை ஏற்படுத்தும். மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் குழந்தைகள் விஷயத்தில் சந்தோஷத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு இல்லை. அதனால் குழந்தைகளை பற்றி கவலை இல்லை. வாழ்க்கை துணை விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனால் கோபத்தின் காரணமாக தடுமாற்றத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானத்தை இழக்காமல் இருக்க முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை, தாயாரின் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை. உத்தியோக ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி தடுமாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் புதுசாக உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுற உத்தியோகத்துக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுற அப்படின்ட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் இன்று காரிய பலிதத்தை ஏற்படுத்தாத வகையில் இருக்கிறதுனால சற்று மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சலிப்புத்தன்மை ஏற்படுகின்ற நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. அதாவது தொழில் ஆதாயம் ஏற்படும். அந்த தொழிலுக்காக முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பண வருமானம் ஏற்படும். அந்த பண வருமானத்தை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய தொழிலில் முதலீடு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சியின் காரணமாக, அதாவது நீங்கள் பணம் முயற்சி பண்ணுறது மட்டும் இல்லை, உங்களுடைய புதிய நண்பர்கள் மூலமாகவும் பண உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுக்கு புதிய பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி இன்று அலைச்சல் ஏற்படுத்தும். அதன் மூலமாக உங்களுடைய தொழில் வியாபாரம் வளர்ச்சியை சந்திக்கும். மிதுன ராசி. ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன், ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை. இதன் காரணமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். பூமி தொடர்பான விஷயத்தில் வெற்றி. சகோதர சகோதரிகளுக்குள் இருந்து வந்த கருத்து மோதல்கள் உங்களின் வார்த்தைக்கு கட்டுப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுதல். குழந்தைகளால் மன நிம்மதி. வியாபார வளர்ச்சி ஏற்படுதல். வியாபாரத்தின் மூலமாக லாபம் ஏற்படுதல். குழந்தைகளின் படிப்பு விஷயத்தில் முன்னேற்றகரமான செய்திகள் வருதல். இப்படி எல்லா விதத்திலும் சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள். திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கின்ற கருத்து மோதல்கள் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கும் ஒற்றுமை ஏற்படுறதுக்கும் உண்டான வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் கட்டுக்குள் வரக்கூடிய நேரம் இது. அதனால் மருத்துவ செலவுகள் குறைந்தாலும் அதனுடைய ரிப்பர்கர்ஷன்ஸ் பெருசாக இருக்காது. அதனுடைய தொடர்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆப்ரேஷன் நடந்திருக்கும், ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகிடுது, ஆனால் அதுக்குண்டான தொடர்ச்சியாக ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு ரெவ்யூ மீட்டிங் பார்க்குறது, அந்த ஒரு மாதத்துக்கு உண்டான மருந்து செலவு போன்ற விஷயங்கள்லாம் இருக்குமே தவிர பெருசாக மருந்து செலவு இல்லை. இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் சரி புதிய நண்பர்களின் அறிமுகம் காரணமாக தொழிலுக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கின்ற ஒரு நல்ல நாள். செல்வாக்குன்னா உங்களை பற்றின பெருமையை பேசுறது மட்டும் இல்லை, உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கிடைக்கிறது மட்டும் இல்லை, நியாயமான வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான யுகம் இருக்குது. உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைக்கும். வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்படும். அதாவது நீங்கள் வியாபார ரீதியாக இப்போ ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சுருக்கீங்க. இந்த நாள்லேருந்து உங்களுக்கு சில முயற்சிகள் மூலமாக புதிய இடத்துல இன்னொரு ப்ரொவிஷன் ஸ்டோர் பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுடைய ஏரியாலேயோ இல்லை நீங்கள் இருக்கிற அசோசியேஷன்லேயோ உங்களை பிரசிடெண்ட்டாவோ செக்ரட்டரியாவோ அமர்த்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். மன தெளிவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக வேலை ரீதியாக நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைப்பதில்
அதே சமயம் உங்கள் வார்த்தைக்கு மரியாதை ஏற்படுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால உங்களுடன் பணியாற்றுபவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சீனியர்ஸ், உங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல, ஒர்க் பிளேஸில் உங்களுக்கு சீனியராக இருக்கிறவங்க, நெடுநாட்களாக அந்த கம்பெனியில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களை பற்றின நல்ல அபிப்பிராயத்தை மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய அங்கீகாரத்தை பெற்றுக் கொடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் முதலீடுகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் இருக்குது. தொழில் வியாபாரம் வளர்ச்சி ஏற்படுதல், உத்தியோக பிராப்தி ஏற்படுதல், உத்தியோகத்தின் மூலமாக தன வருமானம் ஏற்படுதல், வியாபார ரீதியாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள், சுக குறைவு எதுவும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. 2ஆம் இடத்து புதன் சூரியன் வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக வார்த்தைகளால் வெற்றிகளை பெறக்கூடிய யோகமான நாள். கடக ராசி. ராசிநாதன் மற்றும் 2ஆம் வீட்டு அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுடைய திறமைக்குண்டான அங்கீகாரத்தை பெற்றுத் தருவதற்குண்டான முயற்சியில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். வழக்கறிஞர்கள் வெற்றி அடைவார்கள். வழக்கறிஞர்களின் நேர்மைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். கலைத்துறை நண்பர்கள் ஏற்றத்தை பெறுவார்கள். எதிரிகளால் இருந்து வந்த தடங்கள் விலகும். தடங்கள் விலகிறதே ஒரு பெரிய விஷயந்தான். அந்த தடங்கள் விலகிறதுனால உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் வேற்று மொழி திரைப்படங்கள்லையோ இல்லை ப்ராஜெக்ட்லேயோ ஒர்க் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இன்று லாபத்தை ஏற்படுத்தும். அரசாங்க அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பாக்கியஸ்தானத்து அதிபதி குரு தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்ப தொழில் செய்கிறவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். குடும்ப தொழிலில் இருந்த குழப்பங்கள், அதாவது உங்களுடைய பங்காளிகளுடன் இருக்கின்ற குழப்பம், சித்தப்பா பசங்க கூட இருக்கிற ஒரு சின்ன மன வருத்தம்லாம் இன்றைக்கி பேசி தீர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் பெரியவர்களின் அனுசரணை உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பிரிந்த குடும்பம் ஒன்றிணைவதற்குண்டான முயற்சிகள் லாபத்தை ஏற்படுத்தும். ஆனால் நீர் பூத்த நெருப்பாக மனசுக்குள்ளார சின்ன சின்ன மன வருத்தம் இருக்குது. உங்களுடைய சித்தப்பா பையன் உங்கள் பேரில் வருத்தத்தில் இருப்பார். அதை நீங்கள் தான் பெரியவன்கிற முறையில் அவர்கிட்ட பேசி சமாதானப்படுத்த முயற்சி பண்ணணும். கடந்த கால கசப்புகளை மறக்க முயற்சி பண்ணுவது நல்லது. ஆனால் அஷ்டம சனி குடும்பத்தில் பெருசாக பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கு தடங்களை ஏற்படுத்துவார். கவனமாக இருந்துக்கோங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய சங்கடமான நாள். ஆனால் உங்களுடைய சமயோஜித புத்தியின் மூலமாகவும் வார்த்தை ஜாலத்தின் மூலமாக அந்த எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக சற்று அதிகாரத்தோடு தான் பேசுவீங்க, ஆனால் இனிமையாக பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த பாட்டு பாடுறவங்க, கவிதை எழுதுகிறவங்க, இந்த மாதிரி வார்த்தைகளாக தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்று ஏற்றம் தரக்கூடிய நற்செய்திகள் வரும். தனலாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்று வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக, அதாவது பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு தன வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் தேவையில்லாத பிரச்சனையும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. குறிப்பாக யார்கிட்ட பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய புகுந்த வீட்டினர். நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய புகுந்த வீட்டினர், நீங்கள் ஆண்களாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை துணையுடன் கருத்து பேதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று அனாவசியமான வார்த்தைகள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் ஒரு குழப்பம், குடும்பத்தில் ஒரு நிம்மதியின்மை, உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகளை தள்ளி வைப்பது நல்லது. இன்றைக்கி நீங்கள் தைரியமாக பேசுவீங்க, துடுக்காக பேசுவீங்க. அந்த துடுக்குத்தனத்தினால உங்கள் குடும்பத்தாரின் மன வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம், அதாவது இவ்வளோ சிக்கல் நடந்தாலும் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் எந்த பிரிவினையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. குரு பார்வை இருக்கிறதுனால உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். வீடு மாற்றம், இடமாற்றம் பற்றிய பேச்சுவார்த்தைகளும் ஏற்பட்டு அதனாலேயும் குழப்பம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வீடு மாறணும்னு சொல்லுவாங்க, நீங்கள் மாறக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. அல்லது நீங்கள் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க பேசுகிறதுனால மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பத்தில் ஒரு
வேண்டத்தகாத ஒரு பேச்சு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. வீண் வார்த்தை விரயங்கள் எதிர்ப்புகளை சம்பாதிக்க உதவும். சிம்ம ராசி. ராசியிலேயே சந்திரன், சுக்கிரன், செவ்வாய் சேர்க்கை, இந்த 3 கிரகங்களுக்கு சனி மற்றும் குருவின் பார்வை இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் உங்கள் ராசிக்கு சம்மந்தப்படுறாங்க. உங்கள் ராசிக்கு ராசிநாதன் சூரியன் விரயஸ்தானத்தில் பரிவர்த்தனை பெற்றிருக்காரு. கிட்டத்தட்ட 6 கிரகங்கள் சேர்க்கை ஏற்படுகின்றது. இந்த 6 கிரகங்களும் உங்களுக்கு நல்லதை பண்ணுமா அப்படின்னு கேட்டால் நல்லதையும் பண்ணும், வில்லங்கத்தையும் பண்ணும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இதில் வில்லங்கம் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முன்கோபத்தை அதிகப்படுத்துதல் அல்லது துடுக்குத்தனமான பேச்சுக்களை வெளிப்படுத்துதல், வார்த்தை விரயங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி புதன் விரயஸ்தானத்தில் ராசிநாதன் சூரியனோட சேர்ந்துருக்காரு. அதனால் வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும், குடும்ப செலவுகளை ஏற்படுத்தும். நீங்கள் யாருக்காவது ஒரு மாதம் முன்னாடியோ 2 மாதம் முன்னாடியோ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியோ இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன்ட்டு வீராப்பா வாக்கு கொடுத்துட்டு வந்திருப்பீங்க. அந்த வாக்கை இப்பொழுது காப்பாற்றுறதுக்கு உண்டான சூழ்நிலை வரும். அதாவது அவங்க நிற்பாங்க. அதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். வாழ்க்கை துணை விஷயத்தில் அவருடைய ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை துணையின் மறைவு ஸ்தானங்களில் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறது நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் இன்னைக்கு சந்தோஷமான செயல்பாடுகள் இருந்தாலும் சற்று முன்கோபம் அதிகரிக்கும். தலைப்பகுதி திடீர்னு வலிக்கும். அந்த வலிக்கு காரணம் என்ன அப்படின்னா, ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறதுனால தான். இந்த செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்கள் தலையில் தேவையில்லாத எண்ணங்களை புகுத்துறாரு. அந்த எண்ணங்கள் உங்களுக்கு படபடப்பை ஏற்படுத்தும். எதிர்காலத்தை பற்றிய எண்ணங்கள், வீடு மனை சம்பந்தப்பட்ட எண்ணங்கள், வீடு மட்டும் இல்லை, உங்களுடைய தந்தை வழி உறவினர்கள் அல்லது தந்தையின் சொத்து விஷயத்தையும் உங்கள் மனசில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் அந்த மனக்குழப்பம்தான் தலைவலிக்கு காரணம். ஆனால் சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. அடுத்தவர்களால் சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். குறிப்பாக உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கு உண்டான பரிசு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களால் இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லை, இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு வெளியில் போவீங்க, சாயந்தரம் எங்கேயாவது பார்ட்டிக்கு போயிட்டு வருவீங்க. அதாவது இன்றைக்கி சந்தோஷத்திற்குண்டான செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புள்ள நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில் செலவுகள் ஏற்படும். உங்களின் தனிப்பட்ட செலவுகள் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இன்னைக்கு இந்த இளம் வயது ஆண் பெண்கள் தங்கள் மனதிற்கு பிடித்த எதிர்பாலின நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் வெளியில் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கேற்றாற் போல் தகுந்த இடத்திற்கு நீங்கள் வெளியில் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை வர்றதுனால கையிருப்புகள் கரையும். அந்த கையிருப்புகள் கரையிறதுனால செலவுகள் ஜாஸ்தி ஆகிறதுனால சில சமயம் கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அல்லது தந்தையிடம் ஏதாவது பொய் சொல்லி நீங்கள் கடன் வாங்குவீங்க. அல்லது தந்தையிடம் பொய் சொல்லி எனக்கு காலேஜுக்கு எக்ஸாமுக்கு ஃபீஸ் கட்டணும், இல்லை ஏதாவது ஒரு ஜாயின்ட் ஸ்டடி பண்ணுறதுக்கு புக்கு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் சொல்லி பணம் வாங்குவீங்க. பொய்யை சொல்லி பணம் வாங்குறதுனால அது உங்களுக்கு சில குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏன்னா நாளை பின்ன வரக்கூடிய கொஞ்ச நாளில் நீங்கள் சொன்ன பொய்யை கண்டுபிடிச்சிருவாங்க. அது பற்றின பயமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னிராசி. இன்றைக்கி உங்களுக்கு கையிருப்புகள் கரையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதாவது அனாவசியமாக செலவு ஏற்படும். உங்களுடைய பெருமைக்காக செலவு செய்வீங்க. உங்களுடைய நண்பர்களுக்காக, நண்பர்களின் தேவைகளுக்காக செலவு செய்வீர்கள். ஆனால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது. அதாவது உங்களுக்கு என்னென்னா, இன்றைக்கி சந்தோஷமாக இருப்பீங்க. சந்தோஷத்திற்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்காகவும் உங்களுடைய சோஷியல் ஸ்டேட்டஸை காமிக்கிறதுக்காகவும் நீங்கள் கையிருப்பை கரைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில சமயம் கடன் வாங்கக்கூடிய, அதாவது கடன் அட்டைகள் மூலமாக, கிரெடிட் கார்டு மூலமாகவும் நீங்கள் பணத்தை செலவு பண்ணுவீங்க. முடிந்த வரைக்கும் இந்த செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவது நல்லது. அதே சமயம் உங்களுடைய வேலை நிமித்தமான வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அது செலவு பண்ணால் தப்பு கிடையாது. அதனால் அந்த மாதிரி விஷயங்களுக்காக செலவுகள் செய்யுங்கள். அதாவது
அஃபிஷியல் எக்ஸ்பென்ஸ் இஸ் பர்மிசிபிள்னு சொல்லுவாங்க. அதனால் அஃபிஷியல் எக்ஸ்பென்ஸை நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். அதே சமயம் இன்று உங்களுடைய தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக மனதில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய, மனசில் இருக்கிற கவலையை போக்கக்கூடிய வகையில் நல் விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற, சந்தோஷகரமான செலவுகள் ஏற்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக செலவுகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த முதலீடு உங்களுக்கு அவசியமா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. அவசரப்பட்டு அதிகமான முதலீடுகளை அகலக்கால் வைத்து அகலமான செலவுகளை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். அது விரயத்தை ஏற்படுத்தும், வீண் செலவுகளை ஏற்படுத்தும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது மன நிம்மதினா ஒரு நிம்மதி ஏற்படும், மற்றொரு விஷயத்துக்காக செலவுகள், மன விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மனசில் கவலை அதிகரிக்கும். ஆனால் அது கவலை தாயாருடைய ஆரோக்கியத்தையோ உங்களுடைய குடும்ப தேவைகளோ இருக்காது. அடுத்தவங்களுக்காக கவலைப்படுவீங்க, அடுத்தவங்களுடைய மனசுக்காக நீங்கள் வருத்தப்படுவீங்க. அதனால் உங்களுடைய ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அதாவது குறுகிய வட்டத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதரர்கள் மூலமாக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுறதுனால இன்று பண தேவைகள் ரொம்ப பெருசாக இருக்காது. இளைய சகோதரர்களுக்காக மட்டும்தான் கையிருப்புகள் கரையக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய வேலை அல்லது வியாபாரம் போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் அதிகரித்தாலும் அதன் மூலமாக லாபங்கள் வருவதில் தாமதம் ஏற்படும். அதனால் இன்றைக்கி செலவு ஜாஸ்தியாகுது. செலவு ஜாஸ்தியாகிறதுனால உங்களுடைய கையிருப்பு கரையணும் அல்லது கடன் வாங்கி செலவு பண்ணணும். எதுவாக இருந்தாலும் அகலக்கால் வச்சிடாதீங்க. நிதானத்தை கடைபிடிப்பது அவசியமான ஒன்று. துலாம் ராசி. லாபஸ்தானத்தில் ராசிநாதன் சுக்கிரனோடு சேர்ந்த சந்திரன் செவ்வாய் உங்களுக்கு வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவார். அதாவது நிறைய பேசுகிற மாதிரி சூழ்நிலையை கொடுப்பார். நிறையா பேசுகிறதுனால என்ன அப்படின்னா உங்களுக்கு சோஷியல் ஸ்டேட்டஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது தாமதமாகும் அல்லது தள்ளி போகும். உங்களுக்கு வரவேண்டிய மரியாதை கிடைக்காது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தாது. தேவையில்லாத சிக்கலை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. தசமஸ்தானாதிபதியான சந்திரனும் லாபஸ்தானாதிபதியான சூரியனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்றது. உத்தியோகமாக இருந்தாலும் சரி, சொந்தமாக தொழில் பண்ணாலும் சரி, பதவி உயர்வு கிடைக்கும். சமூக அந்தஸ்து கிடைக்கிறதுனால நீங்கள் லைன்ஸ் கிளப்லேயோ, ரோட்டரி கிளப்லேயோ, இல்லை ஜேசிஸ் கிளப்லேயோ எங்கேயாவது கிளப்பில் மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய செல்வாக்கு உயரும். நன்மதிப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியான அலைச்சல் ஏற்படும். ஆனால் அந்த வியாபாரத்தில் உங்களுக்கு மரியாதை கிடைக்கிற மாதிரி சில சூழ்நிலைகள் இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குதர்க்க பேச்சுக்கள் விலகும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பின் காரணமாக உங்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய யோகம் இருக்குது. ஆனால் லாபஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் 4ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால, சனி பார்வையும் அதுக்கு கிடைக்கிறதுனால வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக உங்களுடைய கடந்த கால தவறுகள் அல்லது அடுத்தவர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தி பேசாமல் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம், குழந்தைகளுடன் வாக்குவாதம், சக பணியாளர்களுடன் வாக்குவாதம், சகோதரிகளுடன் கருத்து வேறுபாடு, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறதுனால மனசில் ஒரு விதமான எரிச்சல் தன்மை அதிகரிக்கும், முன்கோபம் அதிகரிக்கும், தடுமாற்றம் ஏற்படும். இது எல்லாமே இட் இஸ் டைரக்ட்லி லிங்க்டு டு யர் செல்வாக்கு. அதாவது உங்களை பற்றி பெருமையாக பேசக்கூடிய இடத்துல உங்கள் வார்த்தைகள் உங்களை செழுமைப்படுத்தும். கவனத்துடன் இருப்பது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள், குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளோ வாழ்க்கை துணையோ இந்த குதர்க்கத்திற்கு காரணமாக இருப்பார்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி, விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி, இன்று வாழ்க்கை துணை விஷயத்தில் நல்ல முடிவு எடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும். திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்துறதுனால, அதாவது 7ஆம் இடத்ததிபதி 4ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வார்த்தைகள் சற்று கடுமையை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால குடும்பத்திலும் சரி, வெளி வட்டாரத்திலும் சரி, உங்களுடைய செல்வாக்கில் ஒரு தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
மதித்து நடக்கக்கூடிய சக பணியாளர்கள், உங்ககிட்ட ஒர்க் பண்ணுற உங்களுடைய எம்ப்ளாயீஸே உங்களை போக விட்டு பின்னாடி கிண்டலாக பேசுவாங்க, கவனமாக இருந்துக்கோங்க. விருச்சிக ராசி, தசமஸ்தானாதிபதியோட பரிவர்த்தனை பெற்று இருக்கின்ற சந்திரன் உங்களுக்கு தொழில் வளர்ச்சியை தரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றார். இளம் வயது ஆண் பெண்களுக்கு வேலை கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்கிறதுனால புதிய தொழில் துவங்குவது அல்லது ஏற்கனவே துவங்கின தொழிலில் பண முதலீடு செய்வது போன்ற விஷயங்களில் முனைப்புடன் செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்க உதவிகளுக்கு அப்ளை பண்ணியிருந்தால் அந்த அரசாங்க உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் பாராட்டக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வரும். நண்பர்களால் பெருமைகள் ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்களின் குதர்க்க பேச்சுக்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களை டென்ஷன் படுத்துகிற மாதிரி இருந்த செய்திகள் கூட உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்னா அந்த இடத்துல சம்பந்தமே இல்லாத நபர்களிடமிருந்து கூட உங்களுக்கு ஏச்சும் பேச்சும் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. சுகஸ்தானத்தில் இருக்கிற வக்ர சனி உங்களுக்கு தனவரவை ஏற்படுத்துகிறாரு. பூமி தொடர்பான விஷயத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. ஆனால் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குறிப்பாக பூர்வீக சொத்து விஷயமா அல்லது உங்களுடைய குலதெய்வ கோயில் இருக்கிற ஊர்லேயோ இல்லை உங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த ஊர்லேயோ நீங்கள் எதையாவது லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் இருந்த குழப்பம் நிவர்த்தியாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வேலை நிமித்தமான விஷயங்களுக்காக அதிகப்படியான உழைப்பு இருக்குது. ஆனால் நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை. ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் மருத்துவ உதவியின் மூலமாக சரியாகும். முன்கோபம் படபடப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று நிதானத்தை கடைபிடித்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். இல்லாட்டி வீண் வம்பு வழக்கு வரும். வழக்குகளிலிருந்து இன்று விலகி இருப்பது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பாக்யஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கை அப்படிங்கிறதுனால தந்தையின் ஆலோசனை கேட்டு நடந்தால் உங்களுக்கு லாபங்கள் பெருகும், செல்வாக்கு அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள், லாபங்கள் பெருகும். அதே சமயம் குழந்தைகள் உங்களுக்கு பெருமையை சேர்ப்பார்கள். குழந்தைகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தால் அவர்கள் மூலமாகவும் பணவரவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றியை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கின்ற காரணத்தினால, அதாவது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிற குரு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பாக்யஸ்தானம் வலுவாக இருக்குது. அதன் காரணமாக பூர்வ புண்ணிய பலத்தின் காரணமாக முன்னோர்களின் ஆசையின் காரணமாக உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படும். எடுத்த காரியத்தில் வெற்றி அடைகிறது மட்டும் இல்லாமல் இது நாள் வரை, அதாவது நீண்ட நாட்களாக உங்களுடைய சபதத்தில் வெற்றி அடையக்கூடிய யோகமான நாள். குழந்தைகள் விஷயத்தில் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பெரிய பாதிப்பு இல்லை, பட் சின்ன சின்ன இன்ஃப்ளமேட்டரி இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கடன் சார்ந்த உதவிகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். தனுசு ராசி, ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு, அந்த குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது. வலுவான பாக்யஸ்தானம் கிடைக்கின்ற காரணத்தினால தந்தை வழியில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையின் ஆரோக்கிய விஷயம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் புதன், அதனால் அரசாங்க விஷயத்தில் எந்த விதமான மெத்தனமும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்துட்டீங்கன்னா மற்ற விஷயங்கள், மற்ற முயற்சிகள் வெற்றியை தரும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. வீண் செலவுகள் உங்களுக்கு நிம்மதியை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் செலவுகள் அதிகரிக்கும். கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு குழப்பங்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய
மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அல்லது சமூக அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு பார்வை லாபஸ்தானத்துக்கு இருக்கே சார் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் குரு பார்வை லாபஸ்தானத்துக்கு இருந்தாலும் உங்கள் 5ஆம் வீட்டு அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. அதனால் உங்களுக்கு செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது வியாபாரத்தில் உங்களை பெருமைப்படுத்திக்கிறதுக்காக செலவுகள் ஏற்படும். குழந்தைகளின் தேவைகளுக்காக இல்லாமல் குழந்தைகளின் பெருமைக்காகவும் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காங்க. மொத்தத்தில் இன்றைக்கி செலவுகள் ஏற்படுகின்ற நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு படாடோப செலவுகள் ஏற்படுகின்ற நாளாக இருக்கும். குறிப்பாக உங்களுடைய இளைய சகோதரிகளுக்காக செலவுகள் ஏற்படும் அல்லது உங்களின் பெருமையை நிலைநிறுத்துவதற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபார விஷயத்தில் நன்மைகள் ஏற்படும். ஆனால் அந்த வியாபாரத்தில் நீங்கள் படாடோப செலவு பண்ண மாட்டீங்க. வியாபாரத்தில் சுலக்கமாக இருப்பீங்க. வேண்டாத விஷயத்துக்கு செலவு ஏற்படுத்திப்பீங்க. கவனமாக இருந்துக்கோங்க. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் உங்களுடைய மேல் அதிகாரிகளுடன் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களுடன் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பதே நன்மையை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளின் அறிவுபூர்வமான செயல்பாடுகள் உங்களுக்கு சில தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பண விவகாரங்களில் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை வருது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. கமிட்மெண்ட் கீப்பப் பண்ண முடியாததுனால சிலரிடம் அவப்பெயர் சந்திக்கிறதுக்கும் சிலரிடம் அவச்சொல் பெறுவதற்கும் உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றங்கள் நிறைந்த நாள். இருப்பினும் ஏதோ ஒரு நல்ல விஷயம், அதாவது உங்களுடைய தந்தை அல்லது குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசி சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறதுனால எந்த காரியத்திலும் ஈடுபடாமல் இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் சிக்கலை ஏற்படுத்தும். சப்தமஸ்தானத்தில் சூரியன் புதன். அதனால் உங்களுடைய பார்ட்னர்ஸ் உங்கள்கிட்ட அறிவுபூர்வமாக பேசுவார்கள். அவர்களுக்கு எதிர்வாதம் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட வாய்ப்புகள் இல்லை. அதாவது உங்கள்கிட்ட பாயிண்ட் இல்லைங்கிறது. அதனால் இல்லாத பாயிண்ட்டை வச்சு நீங்கள் அதிகமாக பேசினீங்கன்னா உங்களுக்கு மேலும் சிக்கல் அதிகரிக்கும். உங்களுக்கு பண இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயம் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கவனமாக இருந்துக்கோங்க. 4ஆம் இடத்து குரு உங்களுக்கு பண பலத்தை ஏற்படுத்தினாலும் சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய தொழிலில் முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை உள்ள நாள். செலவுகள் அதிகரிக்கின்ற நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். எதிரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கீங்க. எதிரிகள் உங்களை மிரட்டியும் வாங்குவாங்க, கெஞ்சியும் வாங்குவாங்க, அழுதும் வாங்குவாங்க. அதனால் அவர்கள் சொல்லும் பேச்சை நம்பாமல் இருக்க முயற்சி பண்ணுவது நல்லது. நீங்கள் எப்படி நம்பினாலும் சரி அல்லது எப்படி பயந்தாலும் சரி இன்றைக்கி உங்கள் கையிருப்பு கரையும். குடும்பத்தில் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எதிர்பாலின நண்பர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யறதுனால குடும்பத்தில் உங்களுக்கு வேண்டாத பேச்சுக்கள் வரும். உங்கள் அப்பா அம்மாவே கேட்பாங்க, எதுக்கு அந்த பொண்ணுக்கு செலவு பண்ணுற, இல்லை அந்த பையனுக்கு செலவு பண்ணுற, உனக்கு என்ன அதனால் லாபம் இல்லாத விஷயத்துக்கு எதுக்கு நீ செலவு பண்ணுறன்ட்டு சண்டை போடுவாங்க. சகோதர சகோதரிகளும் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு குழப்பம் நிறைந்த நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துறையின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அவர் நியாயமாக பேசுகிறாரு, நியாயமாக செயல்படுறாரு. ஆனால் உங்கள் தரப்பு நியாயத்தில் சார்பு நிலை இருக்கிறதுனால உங்களால் நியாயமாக பேசினா கூட அவர்கள் பேச்சுக்கு எதிர்வாதம் பண்ண முடியாது. அதனால் கோபமான வார்த்தைகளை வெளியிடுகிறீர்கள். கவனத்துடன் இருப்பது நல்லது. கடந்த காலத்தில் நீங்கள் செய்த சில தவறுகள் அல்லது உங்களின் மீது தொடுக்கப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற குழப்பம் நிறைந்த நாள். வண்டி வாகன வகையில் இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லாபம் வருவதில் தாமதம் ஏற்படும், செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் இது சுப செலவு. இதில் ஒரு சின்ன சூக்ஷமாக இருக்குது. நீங்கள் புதுசாக லேண்டு வாங்கினீங்கன்னா அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி அந்த முயற்சி எடுக்கிறது அவ்வளோ உசிதம் கிடையாது. அதனால் நிதானமாக இருந்துக்கோங்க. சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும், முன்கோபத்தை அதிகரிக்கும். அதனால்
விட்டு கொடுத்து செல்ல முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும். மன லகுவாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கும்பராசி, வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் அதிகரிக்கின்ற சங்கடமான நாள். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம் ஓரளவுக்கு செலவுகளை ஏற்படுத்தினாலும் வேறு வழி இல்லை, அவரை காப்பாற்றணுங்கிற சூழ்நிலை இருக்குது. அவருடைய ஆரோக்கிய விஷயத்துக்காக நீங்கள் அவருக்காக உதவி செஞ்சு தான் ஆகணும். அதே சமயம் எதிர்பாலின நண்பர்களின் குதர்க்க பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். வேண்டாத விஷயத்துக்கு நீங்கள் அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ண போக அது உங்களுக்கு மேலும் அபவாத பெயரை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் இருந்து கொண்டு தன்னுடைய 4ஆம் பார்வையாக தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால அலுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லீகல் ப்ரொசீடிங்ஸ், கடந்த காலத்தில் உங்களின் மீது தொடுக்கப்பட்ட லீகல் ப்ரொசீடிங்ஸ் இப்போது ஜரூராக முன்னெடுத்து செல்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு திடீர்னு உங்கள் பேரில் வக்கீல் நோட்டீஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். மன உளைச்சல் ஏற்படும். சப்தமஸ்தானத்தில் 3 கிரக சேர்க்கை அது குழப்பத்தை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லையின் காரணமாக வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படக்கூடிய ஒரு சங்கடம் நிறைந்த நாள். எடுத்த காரியத்தில் வெற்றி அடையிறதுல தாமதம் ஏற்படுறது மட்டும் இல்லை, அந்த வெற்றி தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சகோதர சகோதரிகளின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தும். முன்கோபத்தை அதிகப்படுத்தும். அதாவது இயலாமையின் வெளிப்பாடு கோபங்கிறத இன்றைக்கி நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்வீங்க. எல்லாருக்கிட்டையும் கத்தி கூப்பாடு போடுவீங்க. அதனால் உங்களுக்கு நட்பு இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும். ஆனால் அந்த நண்பர்களையே புறம் பேசுவீங்க. அவர்களின் செய்கைகளை விமர்சிப்பீர்கள். அதனால் உங்களுக்கு தொழில் ரீதியாக சில இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் பேச்சுக்களின் மூலமாக உங்களுடைய பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். வரவேண்டிய பதவி உயர்வு தாமதமாகறதுக்கு சூழ்நிலைகள் இருக்குது. இன்று உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற, தாமதங்கள் ஏற்படுகின்ற நாள். மீன ராசி, 6ஆம் இடத்துல சுக்கிரன், சந்திரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை சனியின் பார்வையில், விரைய பார்வையில். இந்த விரைய சனி உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தினாலும் கடன் அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் லாபத்தை ஏற்படுத்தும். கடன் இல்லாமல் வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சந்தோஷமான செய்திகள் வரும். குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு குரு பார்வை ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு கிடைக்கிறதுனால அபவாத பெயர் நீங்கக்கூடிய நேரம் இது. உங்கள் பேரில் குற்றம் சுமத்தினவர்கள் உங்களின் நல்லெண்ணத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அடங்கக்கூடிய ஒரு யோகமான நாள். ஆனால் ஒரு விதமான சலிப்புத்தன்மை இருக்கும். என்னடா இது இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. அதே சமயம் குடும்பத்தில் உறவினர்களின் வருகையும் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். செலவு ஜாஸ்தியாகுதுன்னு செலவை பற்றி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குடும்ப விஷயத்தில் சில முக்கிய முடிவுகள் எடுப்பதினால் எதிரிகளின் தொல்லை அடங்கும். தொழில் ரீதியான அல்லது உத்தியோக ரீதியான வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களின் ஸ்திரத்தன்மை நன்மையை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு யோகமான நாள். மனசில் இருக்கிற பாரம் குறையிற மாதிரி சில நல்ல செய்திகள் வரும். அதே சமயம் 8ஆம் இடத்து கேது, இன்றைக்கி சந்திரன் கேதுவோட நட்சத்திர சாரத்தில் காலையில் இருக்கார். அதனால் உங்களுக்கு எதிரிகள் மூலமாக விரக்தி மனப்பான்மை நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பீங்க எதிரிகளுக்கு. அதனால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். லாபங்கள் பெருகக்கூடிய யோகமான நாள். மன நிம்மதி ஏற்படுகின்ற நாள்.